ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மாட்டுப் பொங்கல் டு ஆல். இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் வந்துட்டு உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் வந்துட்டு மாடு இருக்குது. மாட்டுப்பொங்கல் வந்துட்டு இயர்லி வந்துட்டு நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற வீடியோ தான் வந்துட்டு இந்த விளாகில் வந்து நான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மாட்டை நல்லா வந்து குளிப்பாட்டிப்போம். குளிப்பாட்டிட்டு வந்துட்டு இந்த கலர் கலராக பொட்டு இருக்குல்ல, பிங்க் கலர், க்ரீன் கலர், ரெட் கலர்னு அந்த மாதிரி பொட்டெல்லாம் வந்துட்டு மாடுக்கு வந்து பூசி விடுவோம். எங்கள் வீட்டில் நாய் இருந்ததுனால அதுக்கும் சேர்த்து வந்துட்டு குளிப்பாட்டி விட்டுட்டு வந்து அந்த கலர் வந்து நாங்கள் பூசி விட்டோம். அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, கொட்டத்தை வந்துட்டு நானும் என் தங்கச்சியும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டு இந்த மாதிரி கோலம் வந்து போட்டோம் 2 பேரும் சேர்ந்து. கோலம்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, அடுப்பையும் பொங்க பானையும் கொண்டு வந்து வச்சு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க. அப்புறம் அடுப்புக்குள்ளே வந்துட்டு விறகு குச்சியெல்லாம் வச்சு பானைக்கு வந்துட்டு சந்தனம், குங்குமம், துணூறு அதெல்லாம் வந்து வச்சு விட்டு அப்புறம் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாமி கும்பிட்டு வந்துட்டு சூடம் இருக்குல்ல, சூடம் பொருத்தி அதுக்கடுத்து தான் வந்துட்டு அந்த நெருப்பு வந்து எரிய வச்சாங்க. குச்சியெல்லாம் காஞ்சி போன குச்சின்றதுனால நல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது வேகமாகவே வந்துட்டு பொங்க ஆரம்பிச்சிருச்சு பொங்கல் நல்லா பொங்கினோடனே பாட்டி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த பொங்க பானையை வந்து சுற்றி உள்ளே வந்துட்டு அரிசியும் பருப்பும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் வந்து தாத்தா என்ன பண்ணார் அப்படின்னா, மாடு 2யுமே வந்து பிடிச்சிட்டு வந்து கொட்டத்துக்குள்ளே வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. கட்டிட்டு அதுக்கு வந்து பூவெல்லாம் வச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, வாழை இலை போட்டு அதில் தேங்காய், வாழைப்பழம், பொங்கல் எல்லாமே வந்துட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டோம் மாடு கொடுக்க. அப்புறம் பத்தி எல்லாமே பொருத்திட்டு தேங்காய் வந்து உடைக்க ஆரம்பிச்சிட்டாரு எங்கள் தாத்தா. அப்புறம் எல்லாருமே ஒவ்வொருத்தராக போய் ஆரத்தி தொட்டு கும்பிட்டு சாமி கும்பிட்டோம். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து எல்லாருமே சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எங்கள் தாத்தா வந்துட்டு மாடு கொண்டு போய் பொங்கல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. மாடு வந்து ஸ்டார்டிங் அது சாப்பிடவே இல்லை, அதுக்கடுத்து வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வீட்டில் இருக்க நாய்க்கு வச்சோம். அப்புறம் நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.